ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்கு பணம் கரெக்டாக இல்லை தங்கம் சரியா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் தான் நான் லாங் டேர்மாக நான் கன்சிடர் பண்ணுவேன். அதுக்கு கீழே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றபோது அதை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் லாங் டேர்மில் பண்ணும்போது பணமாக சேமிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அண்ட் அதுக்கப்புறம் கோல்டாக சேவ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் கண்டிப்பாக சேவிங்ஸே பண்ண முடியலன்னு யோசிச்சுட்ருக்கவங்களுக்கும், இல்லை ஒரு சிறுக கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மொத்தமாகவே சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பணம் இருக்குது. இப்போ மாதம் ஒரு 500 எடுத்து வைக்கிறீங்க. ஏன்னா அதை மெதுவாக ஒரு 5 வருஷம் 3 வருஷத்துக்கு சேமிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆர்டி தான் த பெஸ்ட்டு சாய்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இன்கேஸ் உங்கள்கிட்ட இப்போ ஒரு 1 lakh பணம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி நான் இதை சேமிக்கணும், இதை ஒரு இன்ட்ரெஸ்ட் வரமா நான் ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதில் நான் ஒரு 5 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன், எனக்கு மந்த்லி ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எம்ஐஎஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். மந்த்லி இன்கம் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அதாவது என்னென்னா மந்த்லி இன்கம் மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் 7 to 8.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களோட ஃப்யூச்சர்ஸ்க்கு. அந்த மாதிரின்ற போது உங்களோட இனிஷியல் அமௌண்ட் அப்படியே இருக்கும். 5 lakhs அப்படின்றது அப்படியே இருக்கும். ஆனால் அதுக்குண்டான அமௌண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் இப்போ 5 லட்ச ரூபா நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 7% வச்சுக்குவோம். 7 35 3500 வந்துட்டுருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே உங்களோட அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் இது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஆர்டின்ற போது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பழக்கப்பட்டது ஆர்டி. நிறைய பேர் போட்டுட்டு கூட இருப்பீங்க. ஸ்கூல் ஃபீஸு இல்லை வேறு ஏதாவது ஒருத்தருக்கு நம்ம பே பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 1000 1500 2000 முன்னால் 500 இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் லாஸ்ட் டைம் போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்கும்போதும் சரி பேங்க்லேயும் சரி 500 அந்த இதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 5 lakhs நீங்கள் 50 லட்ச ரூபா வரை கூட இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நான் எம்ஐஎஸில் சொன்னேன்னா 50 லட்ச ரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மொத்தமாக உங்களோட முழுக்க உங்களோட தனிப்பட்ட சேவிங்ஸை பொறுத்து. அதுக்கப்புறம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக ஒரு 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு அக்கௌண்ட், உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா இப்போ ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டு தான் பணம் வருது அப்படின்னா கொஞ்சமாக மிச்சப்படுத்துகிற அமௌண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி மந்த்லி சேவிங்ஸ் தான் பண்ணுறீங்க இல்லையா? இந்த மாதிரி 100 days ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் இல்லை 50 days மந்த்லி சேவிங்ஸ்லாம் ஒரு 1000 கிட்ட நீங்கள் சேர்த்தும்போது அதை என்ன பண்ணணுன்னே யோசிக்காமல் அப்படி வச்சுட்டுருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடலாம். அது உங்களுக்கு கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ஏறும். தேவைப்படும் போது நீங்கள் எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுற ஒரு பெனிஃபிட் என்ன, நம்ம இன்றைக்கி போடுறோன்னா இன்னும் 1 மாதம் கழிச்சு கூட போய் எடுத்து வந்துக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஆர்டி எஃப்டி எம்ஐஎஸ்லாம் ஸ்கீம் பேஸ்டு. ஓகேங்களா? அந்த 5 வருஷம் 8 வருஷம் 7 வருஷம் அது ஸ்கீம் பேஸ்டு. ஓகேங்களா? ஸோ இது இன்னும் எக்கச்சக்கமான சேவிங்ஸ் திட்டம் இருக்குது. இது மட்டுமே கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு வெல்லணும்னு தெரிஞ்சது மாதிரியான ஒரு 4 ஸ்கீம் தான் சொல்லியிருக்கேன். பட் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டிப்பாக நியர்பையில் இருக்க பேங்க்கு இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் கேளுங்க. இன்னும் நிறைய ஸ்கீம் இருக்குது. என்னால் முடிஞ்சுன்னா நான் விசாரித்து இன்னும் நிறைய கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்மளோட கோல்டுனாலே நம்ம என்ன எப்போவுமே சொல்கிறது தான், கண்ணை மூடிட்டு நம்ம போடுறது கோல்டு சிட்டு, அப்படி இல்லைன்னா கோல்டு காயின், கோல்டு ஜுவல்லரி, கோல்டு பாரு, அப்படி இல்லைனா கோல்டு பாண்டு. ஓகேங்களா? ஸோ இது லாஸ்ட் ஆப்ஷன் தான் கோல்டு பாண்டு. அதுக்குமே பேங்க்கில் நம்ம போடலாம் கோல்டு பாண்டு. சரிங்களா? இப்போ இன்கேஸ் லாங் டேர்முக்கு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் கோல்டு சிட்டே போட்டுக்கலாம். சரிங்களா? நிறைய கடைகளில் 20 months கோல்டு சிட்டு ஸ்கீமும் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே போகும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு தகுந்த போல் நீங்கள் சேமிச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ பணம் இப்போ பல்காக அமௌண்ட் இருக்கா, இல்லை கோல்டு இப்போ எப்படி சொல்கிறது, பல்கான அமௌண்ட் இருக்கா, இல்லை கொஞ்சமாக ஏதோ ஒரு அமௌண்ட் மாதம் 2000 3000 மிச்சமாகுது, அதை நான் எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கோல்டு சிட்டில் தான் போட சொல்லுவேன். ஏன்னா பணம்னு போடும்போது கம்பேர் வித், நீங்கள் உண்மையாகவே சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 years எடுத்துக்கோங்க. தங்கத்துக்கு ஒரு 5 years, நீங்கள் ஒரு ஆர்டிக்கு ஒரு 5 years எடுத்துக்கோங்களே. 5 yearsல ஒரே அமௌண்ட், இப்போ இதில் 1000 போடுறீங்க, இதே 1000 போட்டிருந்தீங்கன்னா பட்
இந்த டைமில் உண்மையாகவே த பெஸ்ட்டு டைம் சொல்லுவேன். கோல்டில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பேர் வித் அதில் ஒரு 5 வருஷம் நீங்கள் போட்டதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வர அமௌண்ட்டுக்கும் அதே 1000 நீங்கள் கோல்டு சிட்டாக போட்டு நீங்கள் எடுத்து வச்ச காயினோ ஜுவல்லரியோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேல்யூன்ற போது இன்றைக்கி ரேட்டில் கோல்டு கொண்டு போய் விற்கும்போது உங்களுக்கு இதை விட அமௌண்ட் இதில் தான் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? பட் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே கோல்டு ரேட் இப்படியே இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக எப்போவுமே கோல்டு ரேட் ஹைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 100 200 குறைஞ்சது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 7000 8000 இருந்துச்சு கோல்டு ரேட்டு. பட் இன்றைக்கி வந்து 14,000 கொண்டு வந்து விட்டுட்டாங்க. டபுள் தி அமௌண்ட்டு. பட் ஆனால் ஒரு 100 200 குறையும் போது மட்டும் பார்த்திங்களா கோல்டு ரேட் குறையுது. கோல்டு வந்து ஒரு நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 100% அக்செப்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ 50 வருஷம் ஒரு 70 வருஷம் பேக்கில் போயிட்டீங்கனாலும் கோல்டுக்கு என்றைக்குமே அந்த ஹைப் இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, கோல்டு வந்து ஒரு யூனிவர்சல் காயின் மாதிரி. நீங்கள் இங்கே இல்லை, இப்போ ஒரு 2 கிராம் காயின் வச்சுருக்கீங்க, நீங்கள் போய் துபாயில் மாட்டிட்டிங்கன்னா கூட ஸோ அந்த காயினுக்கு நீங்கள் அன்னைக்கு வேல்யூவில் கோல்டு ரேட்டில் நீங்கள் பண்ணிவிட்டு காசை இது பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி அழகாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் யாராச்சும் கோல்டுலாம் எதுக்குப்பா இன்னில அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. கோல்டு ரேட் என்றைக்குமே ஹைப்பில் தான் இருக்கும். நிஜமாமே சொல்கிறேன். நம்மளால் வந்துட்டு இன்றைக்கே கொண்டு போய் 1,00,000 எடுத்து சேமிக்க முடியாது. 1,00,000 ஒரு லேண்டு வாங்க முடியாது. அது எதுவுமே பண்ண முடியாது. பட் இது எல்லாம் உங்களுக்கு ட்ரீமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இன்றைக்கி நம்ம 500 1000 சேர்த்து வைக்கக்கூடிய இந்த கோல்டில் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு நிச்சயமாக பெரிய வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்ம லைஃப்பில். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. நிஜமாமே சொல்கிறவங்க அவங்க எவ்வளோ வச்சுருக்கணுமோ அதை தாண்டி அதிகமாக ஜுவல்லரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன் என்னோடய லைஃப்பில் நிறைய பார்த்துருப்பேன். 100 பவுன் 200 பவுன் வச்சுருக்கவங்க தான் அதை ரொம்ப ஒரு விதமாக சொல்லுவாங்க. எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி நல்லா சேவ் பண்ணுங்கள் அண்ட் கீப் சேவிங். உங்களால் 100 தான் சேவ் பண்ண முடியும்னா தைரியமாக தாராளமாக சேவ் பண்ணுங்கள். சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் பேசலாம். டாட்டா பை, சி யூ, டேக் கேர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹெர்பல் ஷாம்பு, ஹெர்பல் ஹேர் டை, ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலில் கிட்டத்தட்ட 21 வகையான ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஹெர்பல் ஷாம்பில் கிட்டத்தட்ட 7 வகையான ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணுறோம். நம்மளோட ஹெர்பல் ஹேர் டையில் 11 வகையான ஹெர்பல் ஹேர் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த 3லையுமே எந்த விதமான பிபிடி, அமோனியா, பேரகன் இந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. எல்லாமே முழுக்க ஹெர்பல்ஸால் மட்டுமே ரெடி பண்ணுறோம். அண்ட் ஹோம்மேடு ப்ராடக்ட், சிம்பிள் பேக்கிங் அண்ட் ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ராடக்டாக ரொம்ப சிம்பிளாக கொடுப்போம். நான் 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது மட்டும் என்னோட கஸ்டமர்லேயே வந்து நிறைய ரிசல்ட்டு பார்த்தவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணவங்க தான். மினிமம் ஒரு 3 மந்த்னால நம்மளோட ஹேர் ஆயிலு, ஷாம்பு, டையை யூஸ் பண்ணி டை வந்து உங்களுக்கு உடனே தெரியும். பட் ஹேர் ஆயில் கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்னிங் பண்ணி முடி உதிர்வது வந்து நல்லா ஸ்டாப் பண்ணும். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி